எந்த கொம்பனாலும் அதிமுக சின்னமான இரட்டை இலையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. திருவாரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்ன இரட்டை இலை, அது எந்த மூலையில போய் கேட்டாலும் மக்களுக்கு பரிச்சயமா தெரிகிற ஒரே சின்னம் ரெட்டலை சின்னம் தான். இந்த சின்னத்தை முடுக்கிறதுக்கு எத்தனை பேரு கொஞ்சம் நஞ்சமா எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களோடு இருவரும் தன்னுடைய அருளாசியோடு அத்தனை தூள் தூளாக்கப்பட்டவர்கள். எந்த கொம்பனாலும் நம்முடைய சின்னத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கி ஆட்சி நடத்தும் கட்சி விடியா திமுக. திமுகவின் பொய் மூட்டைகளை மக்கள் புரிந்து கொண்டனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. உங்களுடைய பொய் மூட்டைகள் எவ்வளவு அவிழ்த்து விட்டாலும் மக்களிடத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுறாங்க. அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் நாம தான் வெற்றி பெறும். தமிழகத்தை மாற்றான் தாய் பிள்ளைகளைப் போல பார்த்ததால் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என அதிமுக முடிவு செய்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றான் தாய் பிள்ளைகள் போல் பார்க்கின்றார்கள். அதனால் இனி தேசிய கட்சியில கூட்டணி இல்லை முடிவு பண்ணோம். தேர்தலில் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. வேகமாக நிறம் மாறும் கட்சி திமுக. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்னையா கொள்கை இருக்குது? பாரதிய ஜனதாவில் இடம்பெற, காங்கிரஸில் இடம்பெற கொள்கை கட்சியா? தண்ணியில் எழுதி வைக்கலாம் கொள்கை கட்சின்னு. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுவது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா அதை விட வேகமாக நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. உதயநிதி காட்டும் செங்கலை திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் காட்டியிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இன்னொரு ஆள் இருக்காரு, செங்கலை தூக்கிட்டு ஊரா சுத்திட்டு இருக்காரு. திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 பேர் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த 38 பேரும் நாடாளுமன்றத்தில் நீங்கள் காட்டிக்கிட்ட செங்கலை அங்க கொண்டு போய் காட்டி அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவம் வந்திருக்கும். விவசாயிகளுக்கு விரோதமான அரசு திமுக அரசு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். உறுதி வளர்ப்பது போல ஒரு விவசாயி அந்த நெற்பயிரை வளைத்து அதை அறுவடை செய்து நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடித்து விற்பனை கொண்டு வந்தா அதை கூட பாதுகாத்து முறையாக வேகமாக துரிதமாக அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நீங்கள் அந்த குடோன்ல எடை போட்டு வாங்கி உடனடியாக பணம் கொடுக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல. விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கின்ற அரசு திமுக அரசு. விடியா திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை. கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கூட பெற்றுத்தர முடியாத திறன் இல்லாதவர் முதல்வர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளும் முதலமைச்சர் ஸ்டாலினே குறுவை சாகுபடிக்கு மேட்டூருக்கு நேரடியாக சென்று தண்ணீரை திறந்து விட்டுகின்றார். தடையில்லாமல் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள் விவசாயிகள். ஆனா முழுமையா தண்ணி கிடைக்கல. இடையில தண்ணி பற்றாக்குறை. அப்ப கர்நாடகத்திற்கு அணையிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீர் திறக்கல. ஸ்டாலின் அந்த கர்நாடக அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கல. அதனால நமக்கு தண்ணி முறையா வந்து சேரல. மாதந்தோறும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரி ஆணையம் கூட்டம் கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு கர்நாடகிலிருந்து வழங்க வேணும். அதை கூட முறையா
வழங்குவதற்கு பெற்றுத் தருவதற்கு தில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். காவிரி நீர் பங்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கியது அதிமுக. தமிழக மக்களை பற்றியோ டெல்டா விவசாயிகளை பற்றியோ ஸ்டாலினுக்கு கவலை இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 2014 19 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பணியாற்றினாங்க. உச்சநீதிமன்றத்தில் காவிரி நதி பிரச்சனை வந்ததுங்க. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த பாரதிய ஜனதா ஆட்சி காலம் கடத்தியது. நாம் கூட்டணியில் அங்க வச்சோம், அதையெல்லாம் பொருட்படுத்தல. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 22 நாட்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைக்கின்ற அழுத்தத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. முரண்பட்ட கட்சிகள் சேர்ந்துள்ள இந்தியா கூட்டணிக்கு எந்த கொள்கையும் இல்லை. 2019 ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்றார் ஸ்டாலின். அவர் அறிவித்த ராசி எதிர்க்கட்சி தலைவர் பதவியே பறிபோனது என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2016 இதே போலதான் ராகுல் காந்தி அமர வச்சுக்கிட்டு சோனியா அமர வச்சுக்கிட்டு அப்போ சென்னையில் பேசினார். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தினார். ராசியான மனிதர் ஸ்டாலின். ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது. இவர் 2016 அவர் பிரதமர் சொன்ன உடனே எதிர்கட்சி அந்தஸ்து போயிட்டு இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறார். 26 பேர் ஒன்னா சேர்ந்து அமைச்சாங்க. அதுக்கு நிதிஷ்குமார் தான் முன்னிருந்தார். இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரோ அப்பவே நிதிஷ்குமார் புடிங்கிட்டு போயிட்டார். முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? முடியாது. விடியா திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக செயல்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைய தினம் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா மக 2 பேரும் திமுக கம்பெனியுடைய முதலாளிகள். அது கட்சி அல்ல, திமுக கம்பெனி. அதுக்கு முதலாளி திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஸ்டாலினுக்கு தமிழக மக்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றிதான் கவலை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். நீங்க மக்களை பார்க்கறது கிடையாது, மக்களிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கின்றது தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். போனா தானே மக்களை பார்த்தா தானே மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரம் எல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத முதலமைச்சர். ஆக நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, அவருக்கு முழுவதும் வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. மின்வெட்டு பிரச்சனையால் விடியா திமுக ஆட்சிதான் இருண்ட காலமாக இருந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இபிஎஸ் இருந்தால் யூபிஎஸ் தேவையில்லை என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது எனவும் பெருமிதம். தம்பி, இபிஎஸ் இருக்கலாம், யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதிமுக இல்லை என்றால் தமிழகத்தில் விடியா திமுகவால் சர்வாதிகார ஆட்சிதான் நடந்திருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஆக இந்த அதிமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நாம் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் முடக்கி வைத்திருக்கின்றோம். அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிடும். அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் சக்தி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. தேர்தலோடு அதிமுக காணாமல் போய்விடும் என்ற பாஜகவின் ராம சீனிவாசனுக்கு கழக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம்.
ராம சீனிவாசனை போல சொகுசு வாழ்க்கை வாழவில்லை என்றும் அதிமுகவில் உள்ள ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து முன்னேறி இருக்கிறோம் என்றும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு மதுரையில் ஒருவர் பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார். அவர் வேட்பாளர் இருக்கிறார். அவரை அடையாளம் காட்டுறதற்காக அவர் பேர் ராம சீனிவாசன் பேரு. அவர் தன்னை அடையாளம் காட்டுறதற்காக என்னை பற்றி பேசி கட்சி பற்றி பேசுகிறார். 2024 இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக காணாத போதுமா கண்டுபிடிச்சு கொடு நீ. ஏய், உன்னை போல எத்தனை பேரை பார்த்தீங்க அதிமுக? அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். உன்னை போல சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல, இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள். தமிழ்நாட்டில் பாஜகவின் தாமரை சின்னத்தை அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவிதான் என கழக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுகவில் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை யாரும் அஞ்சாதவர்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். 1998 நான் நாடாளுமன்ற போட்டியிட்டேன். அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம். அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாளம் காட்டியவர் அம்மா. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உங்களுடைய அடையாளத்தையே அதிமுக தான் காட்டுச்சு. எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, தற்போது வெல்கம் மோடி என இரட்டை வேடம் போடும் கட்சி திமுக. நாடாளுமன்ற தேர்தலில் அடையும் தோல்வியோடு திமுகவின் சரித்திரம் முறிந்துவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. உங்களை போல எதிர்க்கட்சியில இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கோபேக் மோடி என்பீர்கள், கருப்பு பலூனை விடுவீங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்த பிறகு அந்த ஊழலை மறைப்பதற்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு அழைப்பீர்கள். அப்பொழுது வைந்த பொழுது வெல்கம் மோடி என்று ரத்தன கம்பளத்தை விரித்து வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சியில் ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்தவர் ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அரக்கோணம் மற்றும் வேலூர் தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வருவது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. கட்டண உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு முதல் அமலுக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பழைய கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 24 சுங்கச்சாவடிகளில் அமலாக இருந்த கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டதா என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கேள்வி. விழுப்புரத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கை பிடுங்கிய அமைச்சர் பொன்முடி. இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் இரு அமைச்சர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இஸ்லாமியர்கள் அதிர்ச்சி. சென்னை சைதாப்பேட்டை ஜோன் சாலை முதல் அப்பாவு நகர் வரை திமுகவினர் உரிய அனுமதியின்றி சாலைகளில் கொடிக்கம்பம் நட்ட விவகாரம். தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் தேர்தல் நடத்தை விதி மீறியதாக திமுக மீது வழக்கு பதிவு.
நெல்லை மாவட்ட கடற்கரை கிராமங்களில் வாக்கு சேகரித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை உரிமை தொகை குறித்து கேள்வி எழுப்பிய பெண்கள். மழுப்பலாக பதிலளித்து நடையை கட்டிய அமைச்சரின் செயலால் அதிருப்தி. சென்னை எண்ணூர் தாழங்குப்பத்திற்கு ஓட்டு கேட்க சென்ற திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை விரட்டி அடித்த மீனவ மக்கள். இதுவரை தங்கள் பகுதிக்கு திமுகவினர் எந்த ஒரு நலத்திட்டங்களும் மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திமுக வேட்பாளர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு சேகரிக்கும் அவலம். சிப்காட் விரிவாக்க திட்டத்தில் மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படும் திமுகவிற்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் மற்றும் எம்எல்ஏவுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். எந்த ஒரு நலத்திட்டத்தையும் மேற்கொள்ளாமல் எந்த முகத்துடன் ஓட்டு கேட்க வந்தீர்கள் என சரமாரி கேள்வி. வெள்ளை இல்லைனால 6000 ரூபாய் கொடுக்கல, ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபாய். திருவள்ளூரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாகனங்களில் கட்சி கொடிகளுடன் பேரணி சென்ற திமுக கூட்டணி கட்சியினர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல முடியாமல் தவித்ததால் திமுகவினர் மீது பொதுமக்கள் அதிருப்தி. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் மழைநீர் வடிகால் பணியால் விவசாய நிலம் பாதிப்பு. கேள்வி கேட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது திமுக கவுன்சிலர் கொலை வெறி தாக்குதல். சென்னை மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி லிமிடெடில் டெபாசிட் செய்தவர்களுக்கு நிதி இழப்பு அபாயம். நிதி நிறுவனத்தின் தலைவரான டி தேவநாதன் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுவதால் பணம் திரும்ப கிடைக்குமா என பொதுமக்கள் கலக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. பல மணி நேரமாக நீடித்த சோதனையால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கையில் கருப்பு கொடி ஏந்தி காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டம். விடியா திமுக அரசு ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகளாகியும் எந்தவித அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தராத அவலம். தனுஷ்கோடி பகுதியில் கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. 5 அடி உயரம் வரை கடல் அலைகள் எழுவதால் மறு உத்தரவு வரும் வரை தனுஷ்கோடி அரிச்சல் முனை செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் டால்பின் நோஸ் பகுதியில் உள்ள 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பாறையின் நுனியில் நின்று கொண்டு செல்ஃபி எடுக்க முயன்றபோது கீழே விழுந்த சோகம். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் ஈடுபட்ட நபர் உயிரிழப்பு. வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு செல்லும் பலர் தொடர்ந்து உயிரிழந்து வரும் நிலையில் விடியா அரசு பக்தர்களை காக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி சோதனைச் சாவடியில் காரில் 20 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக கடத்தி வந்த 6 பேர் கைது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருளின் கேந்திரமாகவே மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.